அனைவருக்கும் வணக்கம். தனுசு ராசினியர்களுக்கு நிகழ இருக்கும் ஜூலை மாதம் பணத்தை பதுக்க தெரியாமல் அவதியுறும் தனுசு ராசினியர்களுக்கு இந்த ஜூலை மாதம் முழுவதுமே என்ன மாதிரியான நன்மைகள் எல்லாம் ஏற்பட இருக்கு. குறிப்பா இந்த ஜூலை மாதத்தில் கிரகநிலைகளின் ரீதியாக அமையிருக்கும் சாதகங்கள் என்ன, பாதகங்கள் என்ன, மேலும் என்ன மாதிரியான முன்னேற்றங்கள் எல்லாம் உங்களுடைய வாழ்வில் ஏற்பட இருக்கு. குறிப்பா தனுசு ராசினியர்களுக்கு இந்த ஜூலை மாதத்தில் கிரகங்களுடைய சஞ்சார நிலைகள் என்ன என்று பார்க்கும் போது மேஷத்தில் சுக்கிரனும், மிதுனத்தில் குரு பகவானும், சூரியனும், கடகத்தில் புதனும், சிம்மத்தில் செவ்வாயும் கேதுவும், கும்பத்தில் சனி பகவானும் ராகுவும் இணைந்து சஞ்சரிக்கிறாங்க. இந்த கிரகங்களுடைய சஞ்சார நிலைகளின் காரணமாக தனுசு ராசி நேயர்களுடைய வாழ்வில் இந்த ஜூலை மாதம் முழுவதுமே குடும்ப சூழ்நிலை ரீதியாக உத்தியோகம், தொழில், வியாபாரம், கலைத்துறை, அரசியல் துறை, மாணவ மாணவிகள், விவசாய துறையினர், பெண்மணிகள் என அனைவருக்குமே என்ன மாதிரியான நன்மைகள் எல்லாம் ஏற்பட இருக்கு என்பது குறித்தான முழுமையான பதிவு தான் இந்த வீடியோல நம்ம விரிவா பார்க்க போகிறோம். அந்த வகையில் தனுசு ராசியை சேர்ந்த மூலம், பூராடம், உத்திராடம் முதல் பாதம் வரை உள்ள நட்சத்திரக்காரர்களுக்கு இந்த ஜூலை மாதம் முழுவதுமே குடும்ப சூழ்நிலை ரீதியாக என்ன மாதிரியான நன்மைகள் எல்லாம் தனுசு ராசி நேயர்களுக்கு ஏற்பட இருக்கு என்று பார்க்கும்போது உங்களுடைய ராசிக்கு 8ல் இருந்த பஞ்சமாதிபதி செவ்வாய் அந்த ராசியை விட்டு விலகி இருப்பது உங்களுக்கு நன்மையை தரும் அமைப்புங்க. அது மட்டும் இல்லாம உங்களுடைய ராசிக்கு 3ல் ராகு சனி இணைவு உங்களுடைய எண்ணங்களை வளமாக்கும் என்பதில் எந்த ஒரு சந்தேகமும் இல்லைங்க. அது மட்டும் இல்லாம நினைத்த காரியத்தை நினைத்தபடி முடிக்க வைக்கும் என்பதையும் கிரகநிலை தெல்ல தெளிவாகவும் உறுதியாகவும் எடுத்துக்காட்டுது. 5ல் சுக்கிரன் இருப்பதால் கலைஞர்களுக்கு நல் வாய்ப்புகள் கிடைக்குங்க. பொருளாதார முன்னேற்றம் உண்டு. தனுசு ராசினியர்களை பொறுத்த வரைக்கும் இந்த ஜூலை மாதம் முழுவதுமே பண பிரச்சனை ஏதாவது ஒரு வகையில் தீர்ந்து விடுங்க. ஏதாவது ஒரு வகையில் உங்களுக்கு வருமானம் வந்து அந்த பண பிரச்சனை நீங்கி நல்ல ஒரு முன்னேற்றம் ஏற்பட இருக்குது. ராசிநாதன் 7ல் இருந்து ராசியை பார்ப்பது அற்புதமான ஒரு அமைப்பு என்று தாங்க சொல்ல வேண்டும். அது மட்டும் இல்லாமல் அங்கே அவர் தனித்தில்லாது இருப்பதும் சிறப்புங்க. 10க்குரிய புதன் ஆட்சி பெற்று 7ல் இருக்கிறார். தொழில், வணிகம் இவற்றின் மனைவியின் அல்லது கணவரின் உதவி துணையாக இருக்குங்க. திருமணமான பெண்மணிகளுக்கு புத்திர பாக்கிய யோகம் கிடைப்பதற்கான வாய்ப்புகள் அதிகம் உண்டு என்பதை கிரகநிலைகள் உங்களுக்கு தெளிவுபடுத்துது. அது மட்டும் இல்லாமல் தனுசு ராசி நேயர்கள் இந்த ஜூலை மாதத்துல பிள்ளைகளுடைய விஷயத்தில் அதிக கவனத்தோடு இருப்பது அவசியங்க. 7ல் சூரியன் இருப்பதால் தேவையில்லாத பிரயாணங்கள்ல அலைச்சல்களால் மனதில் சோர்வு ஏற்பட இருக்கு. உஷ்ண வியாதிகள், சர்ம நோய்கள் ஆகியவை ஏற்படலாங்க. வாகன பராமரிப்பில் கவனம் செலுத்துங்க. அது மட்டும் இல்லாமல் பிரயாணங்களில் எச்சரிக்கையாக இருப்பது நல்லது. கூடுமான வரைக்கும் தொலைதூர பயணங்கள், இரவு நேர பயணங்கள் ஆகியவற்றை தவிர்ப்பது நல்லதுங்க. தனுசு ராசி நேயர்கள் இந்த ஜூலை மாதத்தில் ஆரோக்கியத்தில் அதிக கவனம் செலுத்துங்க. சிறு உடல் உபாதை என்றாலும் கூட உடனே மருத்துவரிடம் அணுகி அதற்கான சிகிச்சை எடுத்துக்கொள்வது மிக மிக நல்லது என்பதை கிரக நிலைகள் மீண்டும் மீண்டும் அறிவுறுத்தது. எடுத்தோம் கௌத்தோம் என்று எந்த செயலிலும் ஈடுபடாமல் பொறுமையாகவும் நிதானமாகவும் சூழ்நிலைகளை கையாள்வது அவசியங்க. இந்த காலகட்டங்கள்ல துல்லிய விதிகளின்படி குறையொன்றும் இல்லாத குதூகலமான ஒரு மாதமாதான் இந்த ஜூலை மாதம் அமைஞ்சிருக்குது. வீரியம் நிறைந்த 5 கிரகங்கள் உங்கள் பக்கம் இருக்கிறாங்க. இதனால் வருமானம் என்பது திருப்திகரமாகவே நீடிக்குங்க. 7.5 சனி காலம் முடிந்து விட்டதால் குடும்ப சூழ்நிலையில் மிக நல்ல ஒரு மாற்றம் ஏற்பட இருக்கு. ஆரோக்கியத்தில் அபிவிருத்தியை காணலாங்க. அதே போல திருமண சம்பந்தமான முயற்சிகளை தொடர்ந்து வந்து கொண்டிருக்கும் தனுசு ராசி நேயர்களுக்கு இவ்வளவு நாட்களாக இந்த முயற்சிகள்ல ஏற்பட்டு வந்த பிரச்சனைகள் நீங்கி நல்ல ஒரு வரன் அமையிருக்கு. உத்தியோகம் காரணமாக பிரிந்திருந்த கணவன் மனைவி ஒன்று சேர இருக்கீங்க. குறிப்பாக சொந்த வீடு அமையும் பாக்கியமும் சிலருக்கு ஏற்பட இருக்கு என்பதை குரு மற்றும் செவ்வாயினுடைய நிலைகள் எடுத்துக்காட்டுது. தனுசு ராசி நேயர்களை பொறுத்த வரைக்கும் பூர்வீக சொத்து காரணமாக வழக்குகள் இருந்துச்சு அப்படின்னா அந்த வழக்குகள்ல சாதகமான தீர்ப்பு கிடைக்க இருக்குதுங்க. கேதுவினுடைய நிலையின் காரணமாக பிரசித்தி பெற்ற திருத்தல யாத்திரை ஒன்று சித்திக்க இருக்கு. பூர்வ புண்ணிய ஸ்தானம் சுபபலம் பெற்றுள்ளதால இந்த ஜூலை மாதத்தை பொறுத்த வரைக்கும் இமயத்தின் திருத்தலங்களுக்கு சென்று வரும் சாத்தியக்கூறுகளும் இருக்குதுங்க. அதாவது கங்கோத்ரி, யமுனோத்ரி, கேதார்நாத், பத்ரிநாத் ஆகியவை சார்த்தாம் எனப்படுபவை சென்று வருவதற்கான வாய்ப்புகள் கிடைக்க இருக்குதுங்க. வெளிநாட்டு வேலைக்கு முயற்சித்து வரும் பெண் அல்லது பிள்ளைக்கு நல்ல செய்தி வர இருக்கு.
குடும்பத்தில் சுப நிகழ்ச்சிகள் மகிழ்ச்சியை ஏற்படுத்துங்க. ஆரோக்கியத்தில் நல்ல ஒரு அபிவிருத்தியை உங்களால் காண முடியுங்க. பழைய கடன்கள் இருந்துச்சு அப்படின்னா அவற்றை அடைத்து நிம்மதி பெறுவதற்கு வழிபிறக்கக்கூடிய ஒரு தருணமாக தான் அமைஞ்சிருக்குதுங்க. கவலையளித்து வந்த பல குடும்ப பிரச்சனைகள் ஒன்றன் பின் ஒன்றாக நல்லபடியாக தீர ஆரம்பிக்கும். அதுவே மனதில் நிம்மதியையும் எதிர்காலத்தை பற்றிய தன்னம்பிக்கையும் ஊட்டுங்க. திருமண வயதில் பெண் அல்லது பிள்ளைகள் இருந்தாங்க அப்படின்னா அதிக அலையாமல் நல்ல வரன் அமையிருக்கு. அதே போல தனுசு ராசியை சேர்ந்த உத்தியோகஸ்தர்களை பொறுத்த வரைக்கும் 7.5 ஆண்டுகளுக்கு பின் முதல் முறையாக தற்போது சனி பகவான் அனுகூலமாக மாறியிருப்பதால் தற்போது பார்த்து வரும் வேளையில் பல நன்மைகளை நீங்கள் இனி படிப்படியாக எதிர்பார்க்கலாங்க. காரணம் இல்லாமல் தடைபெற்றிருந்த ஊதிய உயர்வு, பதவி உயர்வு, சலுகைகள் ஆகியவை உங்களுடைய முயற்சியின்றி உங்களை தேடி வர இருக்கு. சக ஊழியர்கள் காட்டும் அன்பும் ஒத்துழைப்பும் மனதில் நிகழ்ச்சியை செய்யுங்க. மேலதிகாரிகளுடைய ஆதரவு உற்சாகத்தை தருங்க. பலருக்கு இடமாற்றமும் பதவி உயர்வும் கிடைக்க இருக்கு. வெளிநாடு சென்று வேலை பார்க்க வேண்டும் என்ற விருப்பம் இருந்துச்சு அப்படின்னா சிறு முயற்சியிலேயே இந்த முயற்சிகளுக்கு நல்ல ஒரு வெற்றி கிடைக்க இருக்கு என்பதை கிரக நிலைகள் மீண்டும் மீண்டும் உங்களுக்கு உறுதியளிக்குதுங்க. அதே போல் தனுசு ராசியை சேர்ந்த தொழில் மற்றும் வியாபாரம் செய்பவர்களுக்கு மேலும் என்ன மாதிரியான நன்மைகள் எல்லாம் உங்களுடைய வாழ்வு ஏற்பட இருக்கு என்று பார்க்கும்போது சென்ற மாதம் ஏற்பட்ட முன்னேற்றம் இந்த ஜூலை மாதம் முழுவதுமே உங்களுக்கு நீடிக்குதுங்க. தொழில் துறையினர் தங்களுடைய உற்பத்தியை அதிகரித்துக் கொள்ளலாம். மொத்த மற்றும் சில்லறை விற்பனையாளர்கள் அமோக லாபம் அடைய இருக்கீங்க. சந்தை நிலவரம் மிகவும் அனுகூலமாக இருப்பதை கிரக நிலைகள் எடுத்து காட்டுது. ஏற்றுமதி துறையினருக்கு வெளிநாடுகளிலிருந்து புதிய ஆர்டர்கள் வர ஆரம்பிக்குங்க. ஒரு சிலர் வியாபார அபிவிருத்திக்காக வெளிநாடு சென்று வரும் வாய்ப்பும் இருக்குதுங்க. புதிய விற்பனை நிலையங்களை திறப்பதற்கு ஏற்ற ஒரு காலகட்டமாகும். இக்காலகட்டம் அமைஞ்சிருக்குது என்பதை கிரக நிலைகள் மீண்டும் மீண்டும் அறிவுறுத்துதுங்க. அதே போல தனுசு ராசியை சேர்ந்த மாணவ மாணவிகளுக்கு நிகழ இருக்கும் இந்த ஜூலை மாதம் முழுவதுமே மேலும் என்ன மாதிரியான நன்மைகள் எல்லாம் ஏற்பட இருக்கு என்று பார்க்கும்போது இக்காலகட்டம் முழுவதுமே வித்யாகாரகர் ஓரளவே சுபபலம் பெற்றிருப்பதால் பாடுபட்டு படிக்க வேண்டி இருக்குங்க. தேவையில்லாத விஷயங்கள்ல மனம் ஈடுபடும். சக மாணவர்களுடன் நெருங்கி பழகுவதை கண்டிப்பாக தவிர்க்க வேண்டுங்க. அது மட்டும் இல்லாம இந்த காலகட்டங்கள்ல நீங்கள் உண்டு உங்களுடைய படிப்புண்டு என்றிருப்பது நல்லது. ஒரு சிலர் வெளிநாடு சென்று விசேஷ உயர்கல்வி பயில வேண்டும் என்ற விருப்பம் இருந்துச்சு அப்படின்னா அதற்கான முயற்சிகளை தற்போது நீங்கள் தாராளமாக மேற்கொள்ளலாங்க. விவசாயத்துறையினரை பொறுத்த வரைக்கும் தண்ணீர், உரம், இடுபொருள், நவீன உபகரணங்கள் ஆகியவற்றிற்கு எந்தவித குறையும் இருக்காது. விளைச்சல் திருப்திகரமாகவே இருக்குங்க. கால்நடைகள் அபிவிருத்தி அடையும். இந்த ஆண்டின் மழைக்கு குரு பகவானே அதிபதியாக விளங்குவதால் நல்ல மழை பொழியுங்க. இயற்கை வேளாண் பொருட்களுக்கு அந்நிய நாடுகளில் நல்ல ஒரு வரவேற்பு கிடைக்க இருக்கு. இதனால் லாபம் அதிகரிக்க இருக்குதுங்க. இதனால் உங்களுடைய பழைய கடன்களை அடைத்து நிம்மதி பெற வழிபிறக்கக்கூடிய ஒரு தருணமா தான் இக்காலகட்டம் அமைஞ்சிருக்குதுங்க. அதே போல் பெண்மணிகளை பொறுத்த வரைக்கும் குரு, சுக்கிரன் ஆகிய இருவருமே சிறந்த சுபபலம் பெற்று சஞ்சரிப்பதால் இந்த ஜூலை மாதத்தில் நீங்கள் நினைத்தவை அனைத்தும் நடக்க இருக்கு. விருப்பங்கள் நிறைவேறுங்க. குடும்பத்தில் அன்பும் அந்யோன்யமும் நிலவ இருக்கு. குழந்தைகளுடைய படிப்பில் நல்ல ஒரு முன்னேற்றம் பெருமை அளிக்குங்க. வேலை இல்லாத பெண்மணிகளுக்கு சிறு முயற்சியிலேயே நல்ல ஒரு நிறுவனத்தில் நல்ல ஒரு ஊதியத்துடன் வேலை கிடைக்க இருக்கு. திருமண சம்பந்தமான முயற்சிகளை மேற்கொண்டு தனுசு ராசியை சேர்ந்த பெண்மணிகளுக்கு நல்ல ஒரு வரன் அமைய இருக்குதுங்க. அதே போல புத்திர பாக்கியத்திற்காக ஏங்கி கொண்டிருப்பவர்களுக்கு புத்திர பாக்கிய யோகமும் கிடைக்கக்கூடிய ஒரு தருணமா தான் இந்த ஜூலை மாதம் அமைஞ்சிருக்குது என்பதை கிரக நிலைகள் தெளிவாகவும் உறுதியாகவும் எடுத்து காட்டுதுங்க. தனுசு ராசினியர்களுக்கு இந்த ஜூலை மாதத்தில் கிரக நிலைகளின் ரீதியாக கூறப்படும் பரிகாரம் என்ன என்று பார்க்கும்போது கும்பகோணத்திற்கு அருகில் உள்ள திருநாகேஸ்வர திருத்தல தரிசனம் எண்ணற்ற நன்மைகளை உங்களுடைய வாழ்வில் ஏற்படுத்தும். முடியாதவர்கள் சனிக்கிழமைகள் மாலையில் அருகில் உள்ள திருக்கோவில் ஒன்றில் நல்லெண்ணெய் தீபம் ஏற்றி வைத்து வழிபட்டுவாங்க. நல்ல முன்னேற்றம் ஏற்படும் என்பதை கிரக